Hi friends, welcome to Naini Creations. இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். டிப் நம்பர் 1. இப்போ பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி தேங்காய் வந்து நம்ம வீட்ல வாங்குவோம். இப்போ அது ஒரு சாச்சியோ இல்ல ஏதோ ஒரு ஸ்டாண்ட்ல வைக்கும்போது விழுந்துக்கிட்டே இருக்கும். சோ சில சமயம் நம்ம வந்து அது வந்து சரியா வைக்க முடியாது. அப்படி திடீர்னு விழுந்துருச்சு அப்படினா அந்த தேங்காய் வந்து சீக்கிரமாவே கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப உங்க வீட்ல இந்த மாதிரி குழந்தைகளோட பேங்கிள்ஸ் வந்து சும்மா இருக்கிற பேங்கிள்ஸ் இல்ல அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் விழுந்த பேங்கிள்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்க அது மேல வைக்கலாம். கொஞ்சம் வந்து தடிமனான பேங்கிள்ஸ் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. சோ நீங்க தனியாவே இந்த மாதிரி நிக்க வைக்கணும் அப்படினா இந்த மாதிரி ரெண்டு பேங்கிளை அட்டாச் பண்ணி வைக்கலாம். சோ இந்த மாதிரி நீங்க மேல வந்து அந்த இது இல்லாம இருக்கிற மாதிரி தேங்காய் கூட இதுல வைக்கலாம். அப்படி நிக்கும் தனியா இந்த சப்போர்ட்டும் இல்லாம நிக்கும். சோ ட்ரை பண்ணி பாருங்க. டிப் நம்பர் 2. இப்போ வந்து கொடை பாத்தீங்கன்னா இப்போ வந்து மழைக்காலம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. சோ இந்த மாதிரி நம்ம வீட்ல கொடை நல்லா இருக்கும். சில சமயம் குழந்தைங்க வந்து இழுத்து இந்த பட்டனை வந்து பிச்சிடுவாங்க. சோ இதுல நல்லா இருக்கு. பட் இந்த மாதிரி நீங்க வந்து பிச்சிட்டீங்க அப்படினா சில இதுல வந்து இந்த மாதிரி பிஞ்சு போய்டும். இது வந்து தனியா வந்துடும். அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து எங்கேயுமே இந்த கொடையை இப்படியே கொண்டு போக முடியாது. அப்படி கொண்டு போனோம்னு வெச்சுக்கோங்க அந்த இதெல்லாம் வெளியில வந்து நமக்கு இதாயிடும். அதுக்கு நம்ம வீட்ல வந்து பாத்தீங்கன்னா வேஸ்டா அந்த மாதிரி வாட்ச் வந்து குழந்தைகளுக்கு நிறைய வாங்கியிருப்போம். அது வந்து சில வாட்ச் வந்து ஓடாம போய்டும். சில வாட்ச் வந்து உடைஞ்சிருக்கும் லைட்டா. அந்த மாதிரி இருக்கிற பழைய வாட்ச் வந்து நீங்க எடுத்துக்கிட்டு நல்லா இந்த மாதிரி சுருட்டிட்டு அந்த பண்ற மாதிரியே நீங்க வந்து லாக் பண்ணிக்கலாம். இது ரப்பர் பேண்ட் வந்து நம்ம போடலாம். பட் ரப்பர் பேண்ட் போட்டா அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மென்ட் நம்ம பண்ணி மாட்ட முடியாது. சில சமயம் வந்து லூஸ் ஆகும், சில சமயம் டைட் ஆகும். அந்த மாதிரி நம்மளால மாட்ட முடியாது ரப்பர் பேண்ட் போட்டா. சோ இந்த மாதிரி வாட்ச் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி வாட்ச் உங்கள்ட்ட இருந்தா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு பார்க்கிறதுக்கும் நீட்டா இருக்கும். நீங்க வெளியிலயும் ஈஸியா வந்து கேரி பண்ணி போக முடியும். பேக்லயும் நீங்க வந்து எந்த அளவுக்கு நல்லா டைட்டா வச்சு நம்ம வந்து கேரி பண்ணி எடுத்துட்டு போய்க்கலாம். சோ ட்ரை பண்ணி பாருங்க. டிப் நம்பர் 3. இப்போ நம்ம கையில வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி தீக்காயமோ இல்ல கையிலயோ இல்ல கால்லயோ இல்ல நகத்திலயோ எங்கேயோ உங்க இடத்துல வந்து தீக்காயம் பட்டாலோ இல்ல வந்து நம்ம கொதிக்கிற தண்ணியை ஊத்திக்கிட்டாலோ இல்ல வந்து நம்ம அடுப்புல வச்சுக்கிட்டாலோ இல்ல வந்து குக்கர் வந்து தொட்டுட்டாலோ இந்த மாதிரி கோதுமை மாவு வச்சு நீங்க வந்து இந்த காயத்தை வந்து இது பண்ணிக்கலாம். கோதுமை மாவு வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்ல எப்பவுமே வந்து ஒரு டப்பாலையோ இல்ல வந்து ஒரு பாக்கெட்டோ வந்து நம்ம வச்சுக்கணும். வச்சிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி தீக்காயம் டக்குன்னு படுறப்ப அந்த கோதுமை மாவுல இப்போ வந்து கையில வந்து இப்போ வந்து இந்த ஃபிங்கர்ஸ்ல வந்து நான் இங்க இருக்கு. இப்போ வந்து அடிபட்டிருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். இப்போ அத வந்து அந்த கோதுமை மாவுல அப்படியே வந்து கையை எடுக்காம ஒரு 5 மினிட்ஸ்ல இருந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் நீங்க வந்து வச்சுக்கணும். வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த நமக்கு தழும்பு மாதிரி வரும் பாத்தீங்களா? இந்த தீக்காயம் ஏற்பட்டாவோ இல்ல நம்ம தண்ணி ஏதாவது சூடா ஊத்திட்டாவோ அந்த இடத்துல வந்து ஒரு இது மாதிரி வரும். அந்த மாதிரி அந்த தழும்பு வந்து வராதுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. டிப் நம்பர் 4. இப்போ வந்து கார்த்திகை தீபம் வந்துடுச்சு. இன்னைக்கு தான் கார்த்திகை தீபம் வந்து வரப்போகுது இல்லையா? ஸோ நம்ம அந்த கார்த்திகை தீபத்துக்கு லாஸ்ட் இயர் வந்து நம்ம பொருத்தின விளக்கெல்லாம் இந்த மாதிரி வாஷ் பண்ணி நான் வந்து தனியாக எப்பயுமே எடுத்து வச்சுருப்பேன். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத காமிக்கிறேன். இப்போ வந்து எடுத்த உடனேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு தண்ணியில் வந்து ஒரு வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. ரொம்பவும் வந்து சூடாக இருக்கக்கூடாது. ஒரு வார்ம் வாட்டரில் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா விளக்கையும் போட்டு ஒரு ஸ்பூன் வந்து கல்லுப்பு போட்டுக்கோங்க. கல்லுப்பு போட்டுட்டு நம்ம வந்து விம் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நான் ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக. ஊற்றிட்டு ஒரு நைட் ஃபுல்லாக வைக்கணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடி நாள் நைட்டே வந்து ஊற வச்சுருங்க. நைட் ஃபுல்லாக வச்சாலும் நல்லா அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் தனியாக பிரிஞ்சு அந்த உப்புலேருந்து நல்லா வந்து அழுக்கெல்லாம் அதுலேருந்து வந்துடும் எல்லாமே. இப்போ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். நான் ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அந்த விளக்கில் இருக்கிற அந்த லாஸ்ட் டைம் நம்ம பொறுத்தின அந்த எண்ணெய் அந்த விளக்கில் இருக்கிற அந்த பிசுப்பு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துடும். நீங்கள் பார்த்தாலே தெரியும். சோப்பே போடல எல்லாமே நமக்கு வந்துடுச்சு. ஸோ இன்னொன்று நம்ம பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே சுத்தமாக வந்துடுங்க. நம்ம சைடில் தேய்க்கும் போதே உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து அந்த இது எண்ணெய் பிசுக்கு வர்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து உப்புலையும் விம் பார்லையும் ஊற வச்சாவே போதும், நல்லா வந்துடும். இதுக்கப்புறம் திருப்பி நம்ம விம் போட்டு நம்ம வாஷ் பண்ணாவே போதும், எல்லாமே க்ளீனாக வந்து வாஷ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எல்லாமே வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் நல்லா வந்து விம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ நீங்கள் எது வேணால் சபீனா இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். சிம்பிளாக வாஷ் பண்ணாவே போதும். உப்பில் போட்டு நீங்கள் ஊற வச்சாவே நல்லா வந்து வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ புது விளக்காக இருந்துச்சு அப்படின்னா எண்ணெய் வந்து ரொம்ப வந்து கீழே வந்து கொட்டும். அப்படி கொட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் வந்து முக்கியமாக பெயிண்ட் தான் இதுக்கு நல்லாவே யூஸ் ஆகும். ஸோ டெம்பரவரியாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி நெய் பாலிஷ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெய் பாலிஷை வந்து ஃபுல்லாக வந்து நல்லா திக்காக வந்து அடிச்சு விடுங்க. அப்போ தான் வந்து அது லீக் ஆகாது. ஸோ பெயிண்ட் வந்து நல்லா
பிடிச்சிக்கும். ஸோ அப்போ வந்து சுத்தமாக லீக்கேஜ் இருக்காது. ஸோ பெயிண்ட் இல்லாத பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி நெய் பாலிஷ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெய் பாலிஷும் இல்லைங்க அப்படின்னா கீழே வந்து இந்த மாதிரி கார்ட்போர்ட் நீங்கள் வச்சு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடு சாணம் இருக்கும்ல, ஸோ அதை தான் வந்து இது கீழே வந்து பிளேட் வச்சு எண்ணெய் வந்து கீழே வெளியாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு டவுனில் இந்த மாதிரி கிடைக்காதனால நம்ம இந்த மாதிரி கார்ட்போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.